வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி இருக்குன்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலனை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி வரும். முதல்ல வர்றது பொது பலன்கள். அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள் வருங்க. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்களோ அதை தெரிஞ்சு வச்சு அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ டைமில் இந்த முறை நம்ம பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக்கில் விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம்ங்கிறது பொருளாதாரத்தை என்கிட்ட காசே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வறுமையில் இருக்குங்கிறவங்களாம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் பண்ணும்போது பன்மடங்கு வருமானங்களும் பணமும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 8ல் இருக்கார். ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனம்னா ஏதாச்சும் உடம்புலாம் ஏதாவது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா மர்மஸ்தானம் சம்பந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னடா பயமுறுத்துறாருன்னா இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2, 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயம் சிறப்பான ஒரு மூமெண்ட்லாம் இருக்கும். நல்ல ஒரு விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாங்கலாம் ஓட்டணும், அதுவும் சொத்துலாம் வாங்கும்போது நம்ம லிமிட்டில் இருக்கான்னு போகணும். ஏன்னா நம்ம லிமிட் தாண்டி இடவளமாக போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீங்க. குழந்தைகள் உல்லாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஹாப்பியாக அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உக்கிர தெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். உக்கிர தெய்வம்னா காளி, சுடலை மாடன், கிராம தேவதைகள், அந்த மாதிரி தெய்வங்கள், மாரியம்மன். ஸோ இந்த மாதிரி ஒரு வழிபாடு கொஞ்சம் வேலு சூலம் இருக்கிற ஒரு உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் பொழுது ராகுடைய சாரத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களும். அதுவும் இப்போ உங்களுக்கு மன நிம்மதி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு காளி கோயிலுக்கு போய்ட்டு உட்காருங்க, அற்புதமான விஷயங்கள், அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் சில நேரங்களில் புதன் வியாழக்கிழமைகளில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி மன வருத்தம் அடைவீங்க. ஸோ அது எதுக்காக வருத்தப்படணும்னு நினச்சா சிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் எதுக்கு வருத்தப்படுறவங்க யோசித்து முடிவு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி பலத்தோட கேதுவோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். என்ன தான் அப்பா எல்லாமே செய்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ நச்சுன்னு பேசிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்கள ஒரு ஏன்னா சூரியனோடு புதன் கேது எல்லாமே ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான புதனும் 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் மாற்றம் பண்ணலாமா, என்ன பண்ணலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். எது பண்ணாலும் ஒரு வாரம் 10 நாள் கழித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு தீர்வு என்னென்னா ஏதாவது லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் வர வேண்டிய லாபங்கள் பெருசாக வரல, வேலையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வரல, ஒரு பெரிய லாபம் வரல, ஒரு மனத்தில் ஒரு டென்ஷன் இருக்கும். நண்பர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு புலம்புறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக எது பண்ணாலும் 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுங்க. அது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் வரணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வழிபாடு பண்ணும்போது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நாள். அதுக்கு முக்கியமாக அமைதியான இடம் ரொம்ப முக்கியம். ஸோ அமைதியான இடத்துல நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்களுமே நடக்குங்க. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி வக்கரமானாலும் புதன் இப்போ 8ல் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு மன பயங்களை கொடுக்கும். கடனோ வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 7ல் நல்ல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குரு வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வமும்
ஏதாச்சும் குருமார்கள் வழிபாடு இருந்ததுன்னா இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து 6ல் இருக்கும்போது, அவர் பாதக அதிபதி என்றைக்குமே 6ல் ராகுவோடு இருக்கும்போது வேலை விஷயங்களில் தேவையில்லாத பயங்களையும் ஒரு தேவையில்லாத கோபங்களையும் ஏற்படுத்திடும். கொஞ்சம் எமோஷன் ஆகிடும். அதனால் வேலை செய்கிற இடங்களில் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பாசஸ்ஸு, அவங்க மேலே இருக்க அதிகாரிகள் இவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதனால் வந்து நமக்கு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸு, அவங்களால வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் நமக்கு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, குழந்தைகளாலும் வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். குலதெய்வ வழிபாடும் ஒரு மன திருப்தி இல்லாமல் என்னமோ நடந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு நீச்சமான கிரகங்கள் நமக்கு வந்து மனக்காயங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்தாலும் வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்களை ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி இருந்து சூரியன் வந்து 8ல் ஆட்சி பலத்தோடு இருந்து கூடவே சூரியன், கேது, புதன் 3 கிரகங்களும் அஸ்தங்கமாய் ஒன்றா இருக்கும்போது வேலை விஷயம், கடன் சம்மந்தமான விஷயங்கள், தாய்மாமன் உறவு, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒரு பிளாங்கான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்திரங்கள், சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றமும் நல்ல லாபங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்திரங்கள், செவ்வாய் வந்து 4, 11ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக இருந்தாலும் சில நேரங்களில் செவ்வாய் ராகு இருக்கும்போது பேசும்போது கவனமாக பேசணும். ஏடாகுடமாக பேசுகிறனால ஒரு வாக்குவாதத்தாலேயோ விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ராகு செவ்வாய் வந்து நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னு தெரியாமல் பேசிடுவோம், அதுக்கப்புறம் மாட்டிப்போம். அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி எந்திரங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுத்துரும். பிரயாணங்கள் மற்றும் நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்களாலும் வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக சனி தேசாபத்திலும் சனி வந்து சின்ன சின்ன கலகங்களை ஏற்படுத்துவார். அந்த கலகங்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும். மற்றவர்கள் நம்மளை ஏமாத்திரமான சூழ்நிலையாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மகர லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி வந்து புதன் 8ல் இருக்கும்பொழுது வேலை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து நமக்கு ஒரு எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ ஏற்படுத்தும். நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத தெரியாமல் ஒரு பிளாங்காக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி, கேது வந்து 8ல் இருக்கும்போது சூரியன், கேது, புதன் 3மே வந்து ஒரு அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது நமக்கு ஒரு பிளாங்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும். என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோங்கிற எண்ணங்கள் இல்லாமல் கொஞ்சம் பயமான ஒரு சூழ்நிலை இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபத்தினா சுக்கிரன் வந்து 5, 10ஆம் அதிபதி 9ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களாக இருக்கட்டும், தந்தை சம்பந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம், ஒரு மனக்கலக்கங்கள் மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேண்டாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது, பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும் போதும்
நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓனான்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.